ஃப்ரெண்ட்ஸ், ஆதிரனை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். இதுதான் அவங்க அம்மா வீடு. அங்கே தான் நான் வந்தேன். காயத்ரி அங்கே தான் இருந்தா. பால் வாங்கிட்டு சரி அப்படியே ஆதிரனை பார்த்துட்டு போகலான்ட்டு. ஆதிரன் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் கிளம்பிட்டேன். காயத்ரி வந்து என் கமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களங்க, ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அவரும் அங்கே இருக்காரு, அப்புறம் நான் இங்கே இருக்கிறதாச்சு எதுவும் உங்ககிட்ட சொல்லவும் முடியல. அதனால தான் சரி இப்போ வந்தாரு, அதனால எப்படி தம்பி இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ. சொசைட்டிலேருந்து பால் 1 லிட்டர் வாங்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வாங்கிட்டு மதியானம் பாவக்காய் பொரியல் செஞ்சேன். அதை தான் சாப்பிட்டேன். இங்கே வந்து தாளிக்க கூடாதாம்மா, எது கடுகு இதெல்லாம் போட்டு எண்ணெயே புழங்கக்கூடாது. கூடாதுங்களாம்மா. அதான் இவங்க வீட்டில் இன்னைக்கு சாம்பார், எண்ணெய் தாளிக்காத சாம்பார். அப்படியே வேக வச்சு பச்சையாவே. அப்பாவுக்கு இப்போ தக்காளி சாப்பாடுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். தக்காளி வெங்காயத்தை அப்படியே எண்ணெயிலே கொதிக்க விட்டு உப்பு அளவாக போட்டு சாப்பாடு போட்டு கலரி கொடுத்துட்டோம். சரி, மெயினாக நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடலாம். ஆதிரன் வந்து உடம்பு எல்லாம் நல்லா தான் இருக்கான், கை கால் சூடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் சினிங்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அது வந்து உடம்பு வலிக்குங்களாமா குழந்தைக்கு. நம்மளுக்கும் வந்து அப்படிதானே இருக்கும். இப்போ மடிமலையே வச்சிருந்தா கூட திரும்பிட்டே இருக்கிறான். அப்படி இந்த பக்கம் திரும்புறான், இந்த பக்கம் திரும்புறான், இப்படி திரும்புறான். அப்புறம் தூக்கி வச்சிருந்தாலும் கீழே இறங்குறக்கே தான் பாக்குறான். இல்ல வெளியில கூட்டிட்டு போக சொல்றான். கையில வச்சிருக்கிறதே இல்ல. கொஞ்ச நேரம் நான் பால் கொடுக்குற சமயம் கையில வச்சிருப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கையில வச்சிருப்போம். மற்ற நேரம் 2 பேரும் மாத்தி மாத்தி தொட்டில போட்டு ஆட்டிட்டே தான் இருக்கும். கையில வச்சிருக்க முடியல, இருக்கவே மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான், அழுதுட்டே இருக்கிறான். நான் ரொம்ப கத்தி அழுகல, ஒரு மாதிரி சினிங்கிட்டு அழுதுட்டே இருக்கிறான். பார்க்கலாங்க, இன்னும் 2 நாள் சரியாயிரும், கடவுளை வேண்டிக்கிறோம். ஆமா, நிறைய பேர் தம்பிக்காக வந்து ப்ரே பண்ணிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது சாதாரணமா வர்றதுதான், அம்மன் வந்தது நல்லதுதான் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.